ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ப்ளூ ஸ்டார் அப்படின்ற தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோருமே ஒன்று மண்ணா பழகிட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் இந்த கிராமத்தில் ஜாதி பிரச்சனை இருக்குங்க. இந்த ஜாதி பிரச்சனையை டைரெக்டாக வெளிப்படுத்தாம அதை வேற ஒரு ரூபத்தில் வச்சு ஒரு அடக்குமுறையை கையாண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடக்குமுறையிலேயே பல வருஷம் இந்த இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம கிணத்து தவளையாக இருந்துகிட்டு இருக்கோம், நமக்கு மேலே இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் ரஞ்சித்துங்க. ஹீரோடைய வீட்டில் டிவி சரியாக தெரிய மாட்டேது அப்படின்ட்டு அவரோட தம்பியை வீட்டு மேலே ஏறி ஆண்டனாவை திருப்ப சொல்கிறாரு. ஹீரோட தம்பியும் திருப்பிட்டு தெரியுதா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அப்படியே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்ரூம்குள்ள வந்து நின்றுட்டு, நான் குளிக்கணும்டா, எவ்வளோ நேரம் அந்த ஆண்டனாவை திருப்பிக்கிட்டே இருப்பீங்க, முதல்ல கூரையை விட்டு இறங்கடா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய பாட்டியும், பசங்க 2 பேர் கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, உனக்கு என்ன அவசரம், அப்புறமேல் குளி அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய அம்மா வந்து, என்னடா அவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டு, நான் எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு சன் டிவி கனெக்ஷன் எடுங்கன்ட்டு, நீங்க தான் சன் டிவி கனெக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க, அதனால தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்ல, சன் டிவி கனெக்ஷன் எடுத்தா மாசம் 50 ரூபாய் தரணும், யார் அந்த அமௌண்ட்டை தருவா, அதெல்லாம் முடியாது, நான் கனெக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோடைய அம்மா கிறிஸ்டியானிட்டியை தீவிரமா பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க, பிரேயர்லாம் பண்ணணும், அதனால கனெக்ஷன்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. இவருடைய பேரு ராஜேஷ்ங்க. ராஜேஷோடைய மாமா ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு கடன்லாம் கொடுத்துருக்காருங்க. ஃப்ரீ டைம்ல அந்த கடன்லாம் வசூலிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஜாலியான பையன் தான். வீட்டுக்கு ராஜேஷோடைய தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷ் தாறுமாறா தங்கச்சி ஃப்ரெண்டா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இத தங்கச்சியும் கவனிக்கிறாங்க, தங்கச்சியோட ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. உடனே ராஜேஷ் பாத்தீங்கன்னா அம்மாவை கூப்பிட்டு, அம்மா மழை பெய்யற மாதிரி இருக்கு, தங்கச்சியை மேல போய் துணியெல்லாம் காய போட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, தங்கச்சி எப்படி எழுந்து போறா. இவன் போக்கே சரியில்லையே அப்படின்ட்டு, நீ என் கூட வாடி அப்படின்னு தங்கச்சி ஃப்ரெண்டையும் கூடயே கூட்டு போயிடுறாங்க. ராஜேஷ்க்கு கடுப்பாகுதுங்க. இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாது அப்படின்ட்டு தங்கச்சியோட ஃப்ரெண்டு நோட் எடுத்து கவிதையெல்லாம் எழுதி இப்படிக்கு ராஜேஷ் அப்படின்னு எழுதி வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து இதை பாத்துறாங்க. சமாளிக்கணுமே அப்படின்ட்டு, என்னோட மேக்ஸ் நோட்ஸை பார்த்தியா அப்படின்னு கேட்க, நீ இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் தேட மாட்டியே, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்க, இல்லை நாளைக்கு சார் வரமாட்டாரு, நான் தான் கிளாஸ் எடுக்கணும், அதனால தான் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, ஆமா இல்ல நீ தான் கணக்கில் புளியாச்சே, என் ஃப்ரெண்டுக்காக 2வது வாய்ப்பாடு சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ராஜேஷ் திணற ஆரம்பிக்கிறாருங்க. சைஸா அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுறாரு. ஒரு நாள் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பவே தங்கச்சி சொல்றாங்க, எங்க அண்ணனுக்கு மேக்ஸ் எல்லாம் வராது, ஆனால் கிரிக்கெட் சூப்பராக வரும், சூப்பராக விளையாடுவான், ஆனால் அப்பப்போ லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தங்கச்சி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ராஜேஷோட மாமாவை காட்டுறாங்க. இவரு தான் இந்த ஊரோடைய ஃபினான்சியரா இருந்துகிட்டு இருக்கிறார் இல்லையா. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் தான் பசங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்டு கோயிலுக்கு சொந்தமானதுங்க. அது மேல நம்ம ராஜேஷோடைய மாமாக்கு ஒரு கண்ணு, எப்படியாவது ஆக்குபை பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்படியே கிளீன் பண்ணி விடுற மாதிரி பசங்களுக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு ஆனந்தி. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் எந்த மாதிரி அப்படின்ட்டு. ரஞ்சித்தனாவா, அவரு மட்டும் பஸ்ல வந்தாருன்னு வைங்களேன், பஸ் செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஹீரோவை பத்தி அவங்க புகழ்ந்து பேச, சரி ரஞ்சித்தை கேட்டுதா சொல்லு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது நம்ம ஹீரோனுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஹீரோவோட தம்பி சாம காட்டுறாங்க. சாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வழியா தேன்மொழி அப்படின்ற ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. ரொம்ப நாளா அந்த பொண்ணுக்கு இவன் ரூட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இம்மானுவேல் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா MCF அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்குது. அங்க சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க கோச்சா இருக்கிறவரு ஒரு சின்ன பையனை போட்டு கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காருங்க. உன்னோட பாடி லாங்குவேஜே சரியில்லை, உன்னால சரியா பவுலிங் போட முடியல, இப்படியே நீ போட்டுட்டு இருந்த அப்படின்னா உன்னை வெளியே அமிச்சிருவேன், நீ எல்லாம் ஸ்ட்ரீட்ல ஆடுறது தான் லாக்கி, உன்னை எல்லாம் எவன்டா உள்ள விட்டது அப்படின்னு அசிங்கமா பேசுறாருங்க. அந்த பையனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் கரெக்டா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறான். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இம்மானுவேல் தான். அந்த பையன் சேடா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இம்மானுவேல் போய் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, உன்னோட பாடி லாங்குவேஜ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா, ஆனா உன்னோட ஃபோக்கஸ் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு, நீ கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி பவுலிங் பண்ண அப்படின்னா உன்னால விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அந்த பையனும் அதே மாதிரி ஃபோக்கஸ்டா வந்து பவுலிங் பண்ணியிருக்கான், விக்கெட்டும் எடுத்திருக்கான். ஸோ இம்மானுவேல் பாத்தீங்கன்னா அங்க சின்ன வேலை மட்டும் பாக்குறது இல்ல, இவருக்கும் கிரிக்கெட் நல்லாவே தெரியும் அப்படின்றது இதுல இருந்தே தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனை மீட் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. ஹீரோயின் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் கண்டுக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்க, காலையில ஸ்டேஷன்ல நீ மட்டும் என்ன கண்டுக்கிட்டியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிட்டு இருந்த தானே அப்படிங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிரிக்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நேற்று நடந்த மேட்சை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்ல, ஏன் என்கிட்ட எல்லாம் கிரிக்கெட்டை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. உன்ட்டையா, உனக்கு தான் கிரிக்கெட் தெரியாது அப்படிங்கும்போது, யார் சொன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு பிடிச்ச பிளேயர் யாரு அப்படின்னு கேட்க, ஹீரோன் ஒரு பிளேயரோட பேரை சொல்ல, பாரா உனக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள அந்த கிரிக்கெட் வைப் நல்லாவே மேட்ச்
ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஜன்னல் வழியாக ஹீரோ எப்படி விளையாடுறாரு அப்படின்றதையெல்லாம் பார்த்துருக்காங்க. அண்ட் ஹீரோவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட ஹீரோனுக்கு தெரியுமா. இதை பற்றி இவங்க பேசிகிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நான் பக்கத்து ஸ்கூலில் விளையாட போகிறேன், அப்போ கண்டிப்பாக மேட்ச் பார்க்கறதுக்காக வா அப்படிங்கும்போது, நானா வந்துட்டாலும் எங்கள் வீட்டிலலாம் பர்மிஷன்லாம் தரமாட்டாங்க, நீ இந்தியன் டீமுக்கே செலக்ட் ஆகி இந்தியன் டீமுக்காக விளையாண்டாலும் நான் டிவியில் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே ஹீரோன் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உனக்கு இந்தியன் டீமில் போய் விளையாடணும்னு ஆசை இருக்காடா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் எனக்கு என் ஊருக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஊருக்காகவா அப்படின்னு கேட்க, ஆமாம் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. என்ன கதை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஹீரோ அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 1992 ஹீரோ சின்ன பையனாக இருந்துட்டு இருக்கிறாரு. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஹீரோவையும் ஹீரோவோட தம்பியும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ளே மேட்ச் நடக்குது. அதாவது ப்ளூ ஸ்டார் அணிக்கும் ஆல்ஃபா அணிக்கும். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரிங்க. நிறைய பேர்த்தோடைய கவனம் அந்த மேட்ச்சில் தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோட அம்மா ஹீரோவை தூக்கிட்டு போய் சர்ச்சில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. எப்படா அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஃபாதர் ஜம்ப் பண்ணுறதுக்காக எல்லோரும் கண்ணை மூடுங்கன்னு சொல்ல ஹீரோ விட்டாரு பாருங்க ஜூட்டு, அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறாரு. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் பின்னாடியே ஓடி வந்துடுறாருங்க. ஹீரோட தம்பி சாமுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லோரும் கிரவுண்டில் ஆஜராயிட்டாங்க. ஆல்ஃபா டீமுக்கும் ப்ளூ ஸ்டார் டீமுக்கும் மேட்ச் நடக்குது. ப்ளூ ஸ்டார் டீமில் தான் நம்ம இம்மானுவேல் அண்ணா இருக்கிறாரு. அவர் பயங்கரமான பிளேயருங்க. அவர் அடிச்சுக்க யாருமே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு விளையாடுவார். இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா டீமில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து நீங்களாம் எப்போதுமே எங்களுக்கு கீழே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் கிரிக்கெட்டுன்னு வரும்போது மண்ணை கவிடுவானுங்க. அதில் ப்ளூ ஸ்டார் டீமுக்கு ஒரு பெருமை, நம்ம என்னதான் இருந்தாலும் கிரிக்கெட்டில் கெத்தாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த வகையில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ப்ளூ ஸ்டார் டீம் வழக்கம் போல் முன்னேறிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இது ஆல்ஃபா டீமுக்கு பிடிக்கவே இல்லைங்க. அவங்க ஏதாவது ஒரு சதித்திட்டம் போடுறாங்க. அந்த சதித்திட்டத்தை இவங்க ஒத்துக்காம இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. அந்த சண்டை கலவரமாக மாறுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆல்ஃபா டீமில் இருக்கிறவங்க பிளான் பண்ணுறாங்க, அதாவது இந்த இம்மானுவேல் இருக்கிற வரைக்கும் இந்த டீம் ஜெயிச்சிட்டே இருக்கும், இம்மானுவேலை காலி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஆல்ஃபா டீமில் இருக்கக்கூடிய மணின்றவர் கத்தி எடுத்துகிட்டு வந்து இம்மானுவேல் அவருடைய காலை வெட்டிடுறாருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இம்மானுவேல்னால சரியாக நடக்க முடியாமல் ஆகுது. இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் இம்மானுவேல்னால கிரிக்கெட்டும் ஆட முடியல. இந்த ஊருக்காரங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் போட்டுறாங்க. ஏன்னா சேர்ந்து விளையாண்டாலே பிரச்சனை வருது அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்டாரும் ஆல்ஃபாவும் ஒன்றா விளையாடினதே கிடையாது. தனித்தனியாக தான் அந்த கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல யார் வந்து கல் வைக்கிறாங்களோ அவங்க தான் விளையாடணும். அவங்க விளையாடிட்டு போகிற வரைக்கும் இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணி ஆகணும். ப்ரெசென்ட்டில் ஆல்ஃபா டீமோடைய கேப்டன் தான் நம்ம ராஜேஷ், ப்ளூ ஸ்டாரோடைய டீம் கேப்டன் நம்ம ஹீரோங்க. ஆக்சுவலாக இந்த ஆல்ஃபா டீம் எப்போ பார்த்தாலும் இம்மானுவேல் அப்படின்ற ஒருத்தர்னால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, அவர் இல்லைனா நீங்கள் ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேப்டன்சியாக இருக்கிறாரு. இம்மானுவேல் ஆனால் இல்லைனா கூட எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாருங்க. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இந்த ஊருக்காரங்க தான் இவங்க 2 பேரும் போட்டியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால தான் இத்தனை வருஷமாக தனித்தனியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் போட்டியிட்டு நாங்கள் வந்து பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஹீரோட அம்மா ராஜேஷோட மாமா கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக ராஜேஷ் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பேர் சொல்லி கூப்பிட்டு கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்க, இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் அப்படிங்கும்போது, கை நீட்டி காசு மட்டும் வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்க தெரியறதில்ல அப்படின்னு அசிங்கமாக திட்டுறாருங்க. அது நம்ம ஹீரோக்கும் ஹீரோட தம்பிக்கும் பிடிக்கவே இல்லை. ஆல்ரெடி உங்களுக்குள்ள பிரிவினை பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அவன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ இவன்ட்டெல்லாம் எதுக்குமா நீ கடன் வாங்குற அப்படின்னு கேட்க, இவனை தவிர வேற யாரும் நமக்கு கடன் கொடுப்பா அப்படிங்கும்போது, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்த உடனே முதல்ல அந்த காசை திருப்பி கொடுமா அப்படின்னு சொல்ல, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் நான் டொனேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஒரு மாதிரி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் வந்து கேட்குறாங்க. என் அம்மா கடன் வாங்கினாங்க. ஸோ கடன் வாங்குறதுக்காக வந்த ராஜேஷ் அம்மாவை ஒரு மாதிரி உரிமையில் பேசுகிறான், பேர் சொல்லி கூப்பிட்றான், எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னோட செயினை வச்சு நீ கடனை திருப்பி கொடுத்துரு, எனக்கு ஒரு கவரிங் செயின் வாங்கி கொடுத்துரு, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ சொன்னியே எனக்கு அதுவே போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. அப்புறம் ட்ரெயினை விட்டு இறங்கி இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோனுடைய கசின் அப்படின்னு ஒருத்தன் வந்து, நீ இதுக்கு தான் வந்து மேனா மினிக்கிட்டு வரையா, அவன்கிட்ட பேசுறதுக்காவா, அவன்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சண்டை நடந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா வம்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனை அடிச்சு விரட்டி விடுறாருங்க. என் மேலேயே கை வச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து மிரட்டிட்டு கிளம்புறான். போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்ட, இல்லை நீ போ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பின்னாடி வராங்க. வழக்கம் போல ஆல்ஃபா டீம் கிரவுண்டில் விளையாடுறதுக்காக வராங்க. பார்த்தா ப்ளூ ஸ்டார் டீம் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. உடனே ஆல்ஃபா டீமுக்கு கோவம் வந்துருது. நேற்று ஈவினிங் நாங்கள் கல் வச்சுட்டு போனோம், நீங்கள் எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஆனால் ப்ளூ ஸ்டார் டீம் இங்கே கல்லெல்லாம் இல்லை, அதனால தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு 2 தரப்பினர்களுக்கு இடையே பிரச்சனை வருதுங்க. ஃபைனலி டாஸ் போட்டு பார்த்துக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ப்ளூ ஸ்டார் டீம் என்ன சொல்றாங்கன்னா, டாஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆளுக்கு 3 பால், யார் அதிகமாக வின் பண்றாங்களோ அவங்க முதல்ல விளையாடலாம் அப்படிங்கும்போது ஆல்ஃபா டீம் எங்க கூட சேர்ந்து விளையாடணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ப்ளூ ஸ்டார் டீம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி விளையாடலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு 3 பால் விளையாடுறாங்க. நம்ம ஆல்ஃபா டீம் அதிகமாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. நம்ம ப்ளூ ஸ்டார் டீம் விளையாடும் போது ஹீரோடைய பேட் உடஞ்சு போயிருதுங்க.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வெறும் ஸ்டெம்பை மட்டுமே வச்சு விளையாடி ஜெயிக்கிறாருங்க. இதில் ஆல்ஃபா டீம் செம்ம காண்டாயிடுறாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட், அந்த ஆர்குமெண்ட்டில் ஒருத்தர் வாய் பேசிக்கிறாங்க. 3 பால்ல ஜெயிச்சாலாம் பெரிய மேட்ரு கிடையாது, ஃபுல் மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. உடனே ப்ளூ ஸ்டார் டீம் நாங்கள் ஃபுல் மேட்ச்லேயும் ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய மேட்ச்சில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது இவங்க போயிட்டு 2 தரப்புலையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்தாய் தானே இவங்க 2 பேரும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, மறுபடியும் இதை பற்றி பேசும்போது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இம்மானுவேல் வந்து சொல்கிறாரு, ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது டிசிப்ளின், ஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா டிசிப்ளினும் இருக்கும், அதனால் அலோ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லோரும் பேசி ஓகே ஃபைன் நீங்கள் வந்து போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோயில் திருவிழாக்காக டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ராஜேஷோட மாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 2 டீமுக்கு போட்டி நடக்க போது, போலீஸ்காரங்க உங்க ஆளுங்க தானே, எப்படியாவது பந்தோபஸ்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, ராஜேஷோடைய மாமாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம சாம் இருக்கிறார் இல்லையா, ஹீரோடைய தம்பி, அவர் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தேன்மொழிக்காக. தேன்மொழி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பெண்ணு வாங்கிட்டு பழைய பாக்கி 20 ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்க. டக்குன்னு நம்ம சாம் போய் அந்த 20 ரூபாய் இது ஒரு நினைவு சின்னமாக நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு வேற நோட்டு தரேன் அப்படின்ட்டு அந்த 20 ரூபாய் நோட்டுக்குள்ள வச்சுக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனும் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உங்கள் டீம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபீல்டிங்கில் ரொம்ப வீக்காக இருந்துட்டு இருக்கீங்க, பால் வருது அப்படின்னா லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் கேட்ச் பிடிக்கணும், ஆனால் எல்லாரும் போய் இடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பாலை விட்டுறீங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கரெக்ஷன்ஸை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாருங்க. நம்ம ராஜேஷ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இந்த ப்ளூ ஸ்டார் டீம் மேலே கொஞ்சம் பயம் இருந்துட்டு தாங்க இருக்குது. காரணம் என்னென்னா ப்ளூ ஸ்டார் டீமில் நிறைய பேர் நல்லா விளையாடுவாங்க, ஆனால் ஆல்ஃபா டீமில் ராஜேஷ் இன்னும் 2 பேர் மட்டும்தான் விளையாடுவாங்க, வேற யாரும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க, அதனால் தோத்து போயிட்டோம்னா ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்ட்டு ராஜேஷ் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் ஹீரோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறாங்க. ஹீரோ கோச்சுக்கிறாரு. மறுபடியும் ஹீரோன் ஓடி வந்து ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. ஹீரோ அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க, சாம் அந்த 20 ரூபா நோட்டை நோட்டுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய அம்மா தண்ணி எடுத்து ஊற்றிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோட தம்பி என்னம்மா என் புக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறாருங்க. நீ இப்படியெல்லாம் கோவப்பட மாட்டேயே, இந்த 20 ரூபாய் யார் கொடுத்தா, அப்பா பாக்கெட்லேருந்து ஆட்டையை போட்டையா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோட பிரதரும் வீட்டில் சமாளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த கோவில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா போட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ராஜேஷ் யாருக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 4 பேர் பைக்கில் வராங்க. அவங்க உட்காரதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கெல்லாம் உட்கார முடியாது அப்படிங்கும்போது அவங்களுக்காக ஸ்பெஷலாக 4 சேர்லாம் போடுறாங்க. அப்போ தான் ப்ளூ ஸ்டார் டீமில் இருக்கக்கூடிய ஹீரோ பார்க்குறாரு, இவனுங்க அந்த MCF அப்படின்ற கிரிக்கெட் கிளப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸு, ஸோ இவனுங்களை கூட்டிகிட்டு வந்து ஆட வைக்க போகிறான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ராஜேஷ்க்கு தான் ரொம்ப பயம் இருந்துச்சு இல்லையா, இந்த ப்ளூ ஸ்டார் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அவமானமாக போயிடும், நம்ம டீமில் தான் யாரும் சரியாக விளையாட மாட்டேன்றாங்கன்ட்டு. அந்த ரூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெளி ஆளுங்களை வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் MCF கிரிக்கெட் கிளப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஆடணும், நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாருங்க. என்னதான் ராஜேஷ் இந்த 4 பேர்த்த காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் அந்த 4 பேர் ராஜேஷை மதிக்க கூட மாட்டேன்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களாம் தெருவில் ஆடுறவங்க, நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஆடுறவங்க அப்படின்ற அந்த ஒரு வேறுபாடை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்படி இந்த ஆல்ஃபா டீமு ப்ளூ ஸ்டாரை வேற மாதிரி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க இந்த ஆல்ஃபா டீமை வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒவ்வொரு முறை அவங்க ஸ்கோர் பண்ணும்போதும் ராஜேஷ் சியர் பண்ணுறதுக்காகவும் ஹைஃபை பண்ணுறதுக்காகவும் போறாருங்க. ஆனால் அப்போ கூட அவங்க மதிக்க கூட மாட்டேன்றாங்க. அந்த மேட்ச் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ப்ளூ ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா விக்கெட் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு கையில் பலமாக வேற அடிப்படுதுங்க. ஃபைனலி அந்த மேட்ச்சில் ப்ளூ ஸ்டார் டீம் தோத்து போயிருது. எங்க நீ தோத்துருவியோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு ராஜேஷோட மாமா எல்லாம் வந்து சியர் பண்ணிட்டு போறாருங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டீம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இம்மானுவேல் அண்ணா வந்து யார்கிட்ட தோத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, எதனால தோத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை சரி பண்ண பாருங்க. சரி உன் கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோ வலிக்குதுன்றாரு. சரி நாளைக்கு அந்த MCF கிளப் முன்னாடி வந்துரு, நம்ம போய் ஒரு மாவு கட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே அந்த டைமுக்கு டீ கடை கிட்ட வந்திருக்கிறாரு. வெளியே இம்மானுவேல் அண்ணாவும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜேஷ் வராருங்க. ஆளுங்களை கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காரு, பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த கிரிக்கெட் கிளப்புக்குள்ளேயே போறாரு. இவனடா உள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. நம்ம ராஜேஷ் பணத்தை கொடுத்துட்டு அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி வேடிக்கை தானே பார்க்குறான், பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜேஷ் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பேசுறியா உள்ள வந்து ஆடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, தோ வரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நின்றுறாரு. இவன் அடிக்கிற அடியில இவன் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே பாலால அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம
நம்ம ராஜேஷ் இதை புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த டாக்ஸிக்கான கோச் பார்த்தீங்கன்னா, நீ எப்படா உள்ளே வரலாம், ஸ்ட்ரீட்டில் விளாட்றவன்லாம் எப்படா உள்ளே வரலாம் அப்படின்னு ஆச்சா போச்சன்னு கத்துறாரு. கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொன்னதுக்கு, உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளுறாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே தள்ளுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோவும் இம்மானுவேல் அண்ணாவும் பார்க்குறாங்க. உடனே ஓடி வந்து இம்மானுவேல் அண்ணா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தடுக்கிறாரு. தடுத்ததுக்கு இம்மானுவேல் அண்ணாவை இந்த கோச் தள்ளி விட்டுறாருங்க. கோவம் வந்த நம்ம ஹீரோ அந்த கோச்சை பாலார்னு ஒரு அறை விட்டுறாருங்க. உடனே அங்கே அடிதடி பஞ்சாயத்து ஆயிருது. போலீஸை வர சொல்லி கடைசியில் நம்ம ஹீரோவையும் ராஜேஷையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ராஜேஷோட மாமா ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ கூப்பிடும் போது நம்ம ஹீரோவே எழுந்திருக்கிறாரு. நீ இங்கேயோ உட்காரு, இவனை மட்டும் தான் கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ இம்மானுவேல் அண்ணா வந்து ஏன் அவனை கூப்பிடவே இல்லை, அவனையும் கூட்டு வாங்க அப்படிங்கும் போது 1000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்துக்கப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்போ நம்ம ராஜேஷ் பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கலட்டி நம்ம இம்மானுவேல் அண்ணா கையில் கொடுக்க, ஓகே இவனுக்குள்ள லைட்டாக அந்த ஒற்றுமை இருக்கு, அந்த ஒற்றுமையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டானுங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை எப்படியோ காப்பாற்றி கூட்டு வந்துடுறாரு. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிச்சதில்லை அப்படின்னு ஹீரோட அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பையன் கண்டிப்பாக கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வருவான், அப்படி கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வரலனா கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு கிரிக்கெட் செலெக்ஷன் ஒரு இடத்துல நடக்குதுங்க, நீ போ, உன்னோட டேலண்ட்டுக்கு அவங்களே உன்னை அள்ளிப்பாங்க போ அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாருங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க, ஆனால் கூப்பிட மாட்டேன்றாங்க. அங்கே செலெக்ஷனுக்கு வந்தவனுங்களே நம்மலாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் காத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஹீரோவை கூப்பிடவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கோச் பார்த்தீங்கன்னா அந்த MCF கிரிக்கெட் கிளப்பில் இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு வர அவங்களெல்லாம் ஆட விட்டு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. கேள்வி கேட்டால் எல்லோருமே திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரே கிரவுண்டில் பால் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. பால் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோவை அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாங்க. ஹீரோ ரொம்ப அவமானப்படுறாருங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு அழுவுறாருங்க. லிட்டரலி கண்ணில் இருந்து கண்ணீர்லாம் வந்துடுது. என்னுடைய அப்பா நம்பிக்கையோட என்னை அமுச்சு வச்சாரு, ஆனால் அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட தரவே இல்லை, மாறா என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் திருவிழாவில் நடந்த அந்த மேட்ச்சில் ப்ளூ ஸ்டார் டீமுக்கு டேலண்ட் இருக்குன்னு நிரூபிக்கலாம்னு நினச்சேன், அதுலேயும் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரு வகையில் அந்த மேட்ச்சில் நீ தோற்று போனது நல்லது தான், ஏன்னா முதல்லையே ஜெயிச்சிட்டா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருண்டா, இப்போ தானே உனக்கு அது மேலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுது, நீ அழுகுற அப்படின்னா நீ உண்மையாக அதை லவ் பண்ணுறன்னு அர்த்தம்டா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு செயினை கிஃப்ட் பண்ணுறாரு. இனிமேல் செயின் கம்மல் இது மாதிரிலாம் வாங்கிட்டு வராதா, எனக்கு ஒரு ஆசை இருக்குடா அப்படின்னு சொல்ல, என்ன ஆசை, இதனால நான் வாங்கி தரேன் அப்படிங்கும்போது அது பொருள் கிடையாது, எனக்கு கிரவுண்டில் ஆடணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கும்போது அவ்வளோதானே வா நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன பசங்க கிரிக்கெட்டில் நம்ம ஹீரோயினை பேட் பிடிக்க வைக்கிறாருங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜாலியாக அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் சாங்கெல்லாம் வரும். அந்த பாட்டை கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே பக்கத்து ஊரில் நடக்கிற கல்யாணத்துக்கு போகலாம். அந்த கல்யாண நிகழ்ச்சியில் நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் கலந்துருக்காங்க. அதே கல்யாண நிகழ்ச்சியில் ஆல்ஃபா டீமும் கலந்துருந்துருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் கேங்கோட வந்திருக்கிறான். இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட வம்பு பண்ணது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்போது நம்ம ராஜேஷ் வந்து அமைதியாக இருங்க, பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போக அவனுங்க மேலே கை வச்சு இப்போது ஆல்ஃபா மற்றும் ப்ளூ ஸ்டார் டீம் ஒன்றா சேர்ந்து அவனுங்களை போட்டு பொலன்னு பொழக்க அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இம்மானுவேல் அண்ணா சொல்கிறாரு, நாய் மேலே நம்ம கல் எடுத்து அடித்தோம்னா நாய் பயந்து ஓடும், இதே தேனி மேலே கல் எடுத்து அடித்தோம்னா நாம தான் பயந்து ஓடணும். நீங்கள் ஒன்றா சேர்ந்ததுனால அவனுக்கு பயந்து ஓடினானுங்க பார்த்தீங்களா, அதுதான்டா உங்களுடைய பலம். நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க, 2 பேரும் ஒன்றா இருங்க, 2 டீமையும் ஒன்றாக்கி நீங்கள் ஏன் வந்து அந்த MCF கிரிக்கெட் கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்கு ஓகே நம்ம கிணத்து தவளையாக இருக்காமல் கொஞ்சம் மேலே வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ 2 பேருமே 2 டீம்லையுமே பேசுகிறாங்க. இவங்க கூட நம்ம விளாட்றதா அவங்க கூட நம்ம விளாட்றதா அப்படின்னு 2 டீம்லையுமே பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லை. 2 பேரும் நிறையா விஷயத்தை பற்றி பேசி ஓகே பண்ண வைக்கிறாங்க. ஃபைனலி ஒரே கிரவுண்டில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இம்மானுவேல் அண்ணா பார்த்தீங்கன்னா என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கை கொடுத்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா விளையாடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதாவது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டு தாங்க இருக்குது. இந்த டோர்னமெண்ட் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். இது வரைக்கும் இவங்க கிரவுண்டில் தான் விளையாடி இருப்பாங்க. இப்போ மேட்டில் விளையாடணும். மேட்டு புது மேட்டு வாங்கினா 5000 ரூபாய் ஆகும், செகண்ட் ஹேண்டில் 2000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எப்படியோ ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த மேட்டு 1500 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. இவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சரியாக விளையாடவே முடியல. அப்போ இம்மானுவேல் நான் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் 2 பெரிய டீம் இருக்காங்க. ஒருத்தங்க 11 புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரமசாலி, ரெண்டாவது 11 ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 ஜெயின்ஸ் அப்படின்ற டீமில் இருந்த 4 பேர்த்த தான் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இந்த கோயில் திருவிழாவில் கூப்பிட்டு வந்து ஆட விட்டாரு. இவங்க 2 பேர்த்த எப்படியாவது பீட் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணும்னு கூட அவசியம்
கிடையாது, நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் திறமையும் காட்டுங்க. இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்னமெண்ட்லையும் நம்ம இம்மானுவேல் அண்ணா இவங்க டீமை ரிஜிஸ்டர் பண்ணி விளையாட வைக்கிறாருங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ராஜேஷோடைய மாமா கூப்பிட்டு, அது எப்படா நீங்களாம் ஒன்றா விளையாடலாம், அவங்க வேற நம்ம வேற, நீ அவங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ராஜேஷ்க்கு விளையாடணுன்ற ஆசையும் இருக்குது, அதே சமயம் முன்னேறணுன்ற எண்ணமும் இருக்குங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவர் பிரதரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. பிரதரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தேன்மொழி இருக்காங்க இல்லையா, ஒரு லெட்டரை கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இதை தூரத்தில் இருந்து நம்ம சாம் பார்த்துட்டு, நம்ம இவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவையனடானா அண்ணன் கிட்ட போயிட்டு லெட்டர் கொடுக்குறாளே அப்படின்ட்டு மனம் முடிஞ்சு போயிடுறாருங்க. வீட்டுக்கு வந்து புக்கை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு தீயை வச்சு கொளுத்திடுறாரு. அந்த கோவத்திலேயே வீட்டுக்கு வந்து ஹீரோடைய பேட்டை எடுத்து அடிச்சு உடைக்கிறாரு. எத்தனை வாட்டி சொல்கிறது என் பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ள அடிதடி பஞ்சாயத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பிரதர் ஒரு இடத்துல போயிட்டு பீர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முறையாக ட்ரை பண்ணுறாரு. அப்போது சாமோடைய ஃப்ரெண்டு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து டோர்னமெண்ட்லாம் கலந்துக்கல அப்படிங்கும்போது, அவங்க தோத்தாங்கன்னா விஷம் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க ஏன்டா தோக்க போகிறாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாருங்க. டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கக்கூடிய அம்பையர் வந்து நம்ம ஹீரோடைய டீமை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்திருக்காரு. ஹீரோ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த எம்பையர் வந்து ரொம்பவே சீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணதுனால அம்பையரே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேமை ஜெனூனாக விளையாண்டு ஜெயிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பிரதர் வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பிரதரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தேன்மொழி, நில்றா, இந்த லெட்டரை பிடி, இந்த லெட்டரை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையே வந்து ஒரு புரோக்கராக யூஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சாம் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாரு. அந்த லெட்டரை வாங்கி பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஆனந்தி வந்து ஹீரோக்கு கொடுத்த லெட்டர் அப்படின்ட்டு. அப்போ அன்னைக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்க, அதுவும் ஆனந்தி அக்கா கொடுத்தது தான் அப்படின்னு சொல்ல, அப்போது நான் இவ்வளோ நாளும் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு பதிலே இல்லையா அப்படிங்கும்போது என்னோட பர்த்டேக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமோட கேர்ள் ஃப்ரெண்டு தேன்மொழிக்கும் சாம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லிடுறாங்க. அப்போது இவ்வளோ நாள் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம சாம் வந்து ரியலைஸே பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் சாமும் கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த லெட்டரை படித்த நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னதான் என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய நினப்பு ஃபுல்லாக ஹீரோயின் மேலே இருக்குதுங்க. ஒழுங்காக கேமை ஃபோக்கஸே பண்ண முடியல, கஷ்டப்பட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 11 ஜெயின்ஸ் அப்படின்ற அந்த டீமை ரீப்ளேஸ் பண்ணி 11 புல்லட்ஸ் கூட மோத விட்றாங்க. அதில் புல்லட் பாண்டி, புல்லட் பாபு அப்படின்றவர் பயங்கரமாக விளையாடுவாருங்க. அவரை பீட் பண்ண ஆளே இல்லைங்க. அவர் இந்தியன் டீமுக்கு கூட செலக்ட் ஆகிருக்கிறாரு. ஆனால் இந்தியன் டீம் வேண்டாம், நான் வெஸ்ட் இண்டீஸ் கூட விளாட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் பயங்கரமாக ஆடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா நீங்கள் இந்தியன் டீமுக்கு வேண்டான்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது ஏகப்பட்ட பொலிட்டிக்ஸ், அதனால தான் அதை விட்டுட்டு நான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை அடித்து ஜெயிக்கவே முடியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து அவுட்டா நாட் அவுட்டான்னு தெரியாமல் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆனால் புல்லட் பாபுவே பார்த்தீங்கன்னா நான் ஏமாற்ற விளாட மாட்டேன், நான் அவுட் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாரு. அந்த மேட்ச்லேயும் எப்படியோ நம்ம ஹீரோவோட டீம் வின் பண்ணிடுது. ஒரு இடத்துல ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ், உன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஏரியா பக்கம் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கசினோட ஆளுங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ராஜேஷ் வந்து தடிக்கிறாரு. உன்னோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்தால் தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜேஷ்க்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிருது. உடனே அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் நம்ம ராஜேஷும் கிளம்பிடுறாங்க. ஹீரோன் வெளியே இருந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கறப்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிச்சு உள்நாட்டு கலவரத்தை எல்லாம் தாண்டி கடைசி இவங்க ஃபைனல்ஸுக்கு வந்துடுறாங்க. ஃபைனல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்டுக்கு நம்ம ராஜேஷோடைய மாமா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து, இவ்வளோ நாள் நீங்கள் இது கோயிலோடைய நிலம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இது கோயிலோடைய நிலமெல்லாம் இல்லை, தோ இவரோடைய இதுதான், அதனால் இந்த இடத்துல ஒரு பில்டிங் வரப்போகுது, இன்றைக்கி பூஜையை போடணும், எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி திடீர்னு உங்களுடைய நிலமாகும், இது கோயிலோடைய நிலம் தான் அப்படின்ட்டு இவங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் சண்டை ஆகிற மாதிரி இருக்குது. அவங்களும் சைலண்ட்டாக போயிடுறாங்க. அப்போ இம்மானுவேல் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனையில் மணின்றவன் என் காலை வெட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த உடனே அவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு அவ்வளோ கோவத்தோடு அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா மணி அவன் ஃபேமிலியோடு இருந்தான். நான் மணியை போட்டு தள்ளினா அந்த குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும், பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டேன். அதனால் அந்த பிரச்சனை அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த பிரச்சனையை வளர்க்காமல் சைலண்ட்டாக நீங்கள் எதை கோலாக செட் பண்ணியிருக்கீங்களோ அதை நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ராஜேஷோடைய மாமா கொஞ்சம் பிரிவினையை கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டிங்கன்னா உன் மாமனை செருப்பால் அடித்த கணக்காயிருண்டா, அதனால் அவங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. ஃபைனல்ஸ்ன்னு கூட பார்க்காம ராஜேஷும் அவங்களுடைய டீமும் பார்த்தீங்கன்னா போகாமே இருந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோடைய டீம் என்னானாலும் பரவாயில்ல விளையாடலாம் அப்படின்னு கிரவுண்டுக்கு போயிடுறாங்க.
ஹீரோ சொல்கிறாரு, என் மேலே இருக்கக்கூடிய கோபம், பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு அவனுக்கும் தெரியும், அவனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவங்க டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ட்டு. இவங்களோட மைண்டில் ஃபுல்லாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் தெருவில் ஆடுறவங்க, நீங்கள் உள்ளே வரக்கூடாது, உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளெல்லாம் தாண்டியே வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. வெறி குண்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. 11 ஜெயின்ஸ் அப்படின்ற அந்த டீம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பால்ல பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றியா தோல்வியா அப்படின்னு அந்த முடிவை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கே தள்ளப்படுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பாலை ரொம்ப வேகமாக அடிக்கிறாரு. அந்த பால் பார்த்தீங்கன்னா இந்த 11 ஜெயின்ஸோடைய கேப்டனான லோகநாதன் அவனுடைய தலையிலேயே அடிபட்டு லோகநாதன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இவங்க ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஹீரோ கிளவுஸ் எல்லாம் கழட்டி போட்டு இந்த லோகநாதனை தூக்கிறதுக்காக வராரு. உடனே நம்ம ஹீரோவும் ராஜேஷும் 2 பேரும் சேர்த்து உடனடியே எல்லோரையும் வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த மேட்ச்ல இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் லோகநாதன் தலையில் பட்டாலும் அந்த பால் 4 போயிருக்கும். மேட்ச்ல வின் பண்ணியிருப்பாங்க. கப்பை தூக்கி ப்ளூ ஸ்டார் கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க வெற்றி கோப்பையை அடிச்சுட்டு ஊருக்குள்ள வராங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா ராஜேஷோடைய மாமா வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு தனியாக நின்று பஞ்சாயத்து பண்ணவங்க இப்போ ஒரு டீமாக நின்று பஞ்சாயத்து பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்று கூடிட்டானுங்க, ஒன்னாயிட்டானுங்க, இங்கே நம்ம பொழப்ப நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷோடைய மாமா நடைய பிடிச்சிடுறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம், அனைவரும் ஈக்குவல் அப்படின்றது தான் இந்த படத்து மூலமாக சொல்ல வராங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.